ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakhs. Call 7717273747. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளரும் வருங்கால தமிழக முதல்வருமான எடப்பாடியாரின் சார்பாக அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை பகிர்வது VN சுப்பிரமணியம், உச்சநீதிமன்ற வழக்கறிஞர், அன்னியூர் சட்டமன்ற தொகுதி. திராவிட மாயை திரு சுப்பு அவர்கள் எழுதிய பல்வேறு புத்தகங்கள் சென்னை புத்தக காட்சி YMCA மைதானத்தில் விஜயபாரதம் ஸ்டால் F54 விற்பனைக்குள்ளது. ஆர்வமுள்ள பொதுமக்கள் வாங்கி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பேசு தமிழா பேசு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். புதுச்சேரியில் ஆப்ரேஷன் விடியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க, இல்லை கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கே தமிழ்நாட்டில் விடியல் பயணம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் விடியல் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்துருவோம். தமிழ்நாட்டில் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி திருத்தணியில் K. சுராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வடமாநில இளைஞரை, ஒடிசாவை சேர்ந்த இளைஞர், அவர் வடமாநிலம் சொல்லக்கூடாது, அது ஒரு ஈஸ்ட் இந்தியா வெஸ்ட் இந்தியா அந்த மாதிரி தான் வரும். ஏன்னா நம்ம மாநிலத்தை பொறுத்த அளவுக்கு தமிழ்நாட்டை தாண்டி எதுவாக இருந்தாலும் நார்த் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு பழக்கமாகிடுச்சு. அது கொஞ்சம் தவறான விஷயம் கூட நம்ம சொல்லணும். அங்கே ஒடிசாவை சேர்ந்த ஒரு இளைஞர் இங்கே ஒரு வேலை வாய்ப்புக்காக வந்திருக்காரு. ஒரு 21 வயசான அந்த இளைஞரை ஒரு 4 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 4 பேருமே 17 வயசு உள்ளவங்க. அதனால் அவங்க தண்டிக்கப்படுறதுக்கான வாய்ப்பே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஏன்னா ஒரு வருஷம் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இருந்துட்டு வெளியே வந்துடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஏன்னா கஞ்சா புழக்கத்தில், கஞ்சா போதையில் தான் வந்துட்டு இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. அது ஒரு ரீல்ஸ் எடுத்து வைரல் ஆகிறதுக்காக வெட்டியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு பையன் இப்படிலாம் தம்ஸ் அப் காமிச்சிருந்தா ஒரு பையனை விட்டுட்டு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சா போதை அப்படின்றது பீக் ஆகிட்டே இருக்கு. அதை முடிச்சுட்டு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா மா சுப்பிரமணியம் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தமிழ்நாட்டில் 0 கஞ்சா அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே அதுக்கு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா EPS ஐயா, அதுக்கப்புறம் அண்ணாமலை அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையே 3-4 அடிக்கு கஞ்சா செடி வளர்ந்துருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுலாம் வச்சுருந்தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி இந்த கஞ்சா அப்படின்றது ஒரு டபுள் ஸ்டாண்ட்ஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கஞ்சா அப்படின்றது அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் மீடியாஸ்லாம் அப்பப்போ இந்த ஆதாரங்களோட வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பிரச்சனைகள் புதுச்சேரியில் நடக்காமல் இருக்கக்கூடாதுன்னு தான் ஆப்ரேஷன் விடியல் அப்படின்னு ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னு. இந்த போதைப் பொருள் கடத்துறவங்கள எங்கெங்கெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கண்காணிச்சு அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஆரம்பத்திலே அவங்கள இப்போ நீங்கள் புதுசாக ஒருத்தவங்க போதைப் பொருள் கடத்த வராங்க, இல்லை ஏற்கனவே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஆரம்பத்திலே கிள்ளி ஏறிடுறது. ஏற்கனவே வந்திருக்காங்க அப்படின்னா அவங்கள கடுமையான நடவடிக்கை எடுத்து அவங்கள மீண்டும் இந்த கஞ்சா பழக்கமோ ஏதோ ஒரு போதை கடத்தலோ பண்ணாத மாதிரி ஒரு நடவடிக்கை இருக்கிறது. ஒன்று, புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மக்கள் வந்து விற்பாங்க, இல்லை புதுச்சேரியில் வந்து ஃபாரின் நேஷனல்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. நீ பார்த்துருப்பீங்க. ஃபாரின் நேஷனலாக இருந்தாலும் சரி, புதுச்சேரியில் அந்த மக்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே நடவடிக்கை எடுக்க வேண்டியது. ஆனால் புதுச்சேரியிலேயே வந்து குரோ பண்ணி அதை வளர்த்து விற்கிறதுக்கான சூழ்நிலைலாம் கிடையாது. இல்லை புதுச்சேரியிலே இந்த போதைப் பொருளை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கான சூழ்நிலை கிடையாது. ஏன்னா ரொம்ப சின்ன மாநிலம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ வெளியே இருந்து வெளி மாநிலத்திலிருந்து உள்ளுக்குள்ளே தான் வருது, அதை தான் எல்லாம் விற்கிறாங்க அப்படின்ற விஷயம் தான் இருக்கு. எல்லாமே வெளியோட்டத்திலிருந்து பார்க்க வந்து தெரியுது. ஸோ இந்த மாதிரி சப்ளை செயினை, இது புதுச்சேரியில் இருக்கக்கூடிய மக்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறோம். அப்புறம் சப்ளை செயினை ஒன்று பிரேக் பண்ணணும். சப்ளை செயினை பிரேக் பண்ணால் இங்கே நடவடிக்கை யார் மேலே எடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா போதைப் பொருள் உள்ள வராது. ஸோ அந்த மாதிரி சப்ளை செயினை கம்ப்ளீட்டாக பிரேக் டவுன் பண்ணணும் அப்படின்ற ஒரு நடவடிக்கையில் இறங்கியிருக்காங்க. செப்டம்பர் 25 2025 அப்போ 56 கிலோ கஞ்சா வந்து புதுச்சேரி போலீஸ் பறிமுதல் பண்ணியிருந்தாங்க. ஒரு 24 மணி நேரம் ஆப்ரேஷனில் அது பறிமுதல் பண்ணி அதை முழுக்க எரிச்சு அழிச்சாங்க. ஜனவரி 7 2026 அப்போ கஞ்சா கடத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க புதுசாக ஒரு சப்ளை செயின் உருவாக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் புதுச்சேரி போலீஸுக்கு கிடைக்குது. உடனே அந்த 5 பேரை அரெஸ்ட் பண்ணி அந்த கஞ்சா பழக்கத்தை தடுத்தாங்க. எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ மக்களாகி நீங்கள் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய இந்த ஆப்ரேஷன் விடியலை பற்றியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆப்ரேஷன் விடியலை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் பார்ப்போம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும், ஹெல்த் டிப்ஸுக்கும், ஹெல்த் கேருக்கும், இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.